ஓம் சரவணபவ நற்பவி. ஹலோ மக்களே, காஞ்சனமாலைக்கும் மலையத்வஜன் என்ற அரசருக்கும் கிடைத்த குழந்தை தாங்க இந்த மீனாட்சி தாயார். காஞ்சனமாலை ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாத இருக்கிறாங்கங்க. அப்போ வந்து 2 வயதுல இருந்தே அவங்க பார்வதி தாயாரை வணங்குவாங்கங்க. அப்போ பார்வதி தாயாரிடம் கேட்குறாங்க, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஒரு யாகம் பண்ண சொல்கிறாங்கங்க. அந்த யாகத்தில் இருந்து எழுந்து தீப்பொறியாக பார்வதி தாயார் காஞ்சனமாலையின் மடியில் போட்டாங்கங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த குழந்தை பார்க்கறதுக்கு. ஆனால் 3 மார்பகங்கள் உடையதுங்க. அதை பார்த்ததுமே அவங்க தாய் தந்தைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, நமக்கு தாயார் குழந்தை கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு குழந்தையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டாங்க. அப்போ பார்வதி தாயார் அளித்த வரங்க, இந்த குழந்தை திருமணம் ஆகும் பொழுது யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அந்த டைமில் இந்த ஒரு மார்பகங்கள் மறையும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வரம் கொடுக்குறாங்கங்க. அந்த இடத்துல வீர பெண்மணியாக தாங்க வளர்றாங்க. நான் அப்புறம் இந்த வீடியோலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.